பர்சனல் லோன் வாங்கலான்ற ஐடியால இருக்கீங்களா? அப்போ என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் குடிச்சிட்டு உங்க லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகும் உங்களுக்கு அப்படின்றது தெரியாம லோன் வாங்கக்கூடாது. ஏன்னா நேத்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, மேடம் நான் 3 லேக் லோன் அமௌண்ட் வாங்கினேன் மேடம், எனக்கு 30,000 ரூபாய் வந்து அதுல சார்ஜஸ் புடிச்சிட்டாங்க. என்ன சார்ஜஸ் 30,000 ரூபாய் அப்படின்னு கால் பண்ணி கேட்டா ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்ல. என்னென்ன சார்ஜஸ் புடிச்சிருப்பாங்க மேடம் அப்படின்ற மாதிரி நம்மளோட லோன் டெக்குக்கு கால் பண்ணி அவர் கிளாரிபிகேஷன் கேட்டாரு. சோ நீங்க பர்சனல் லோன் வாங்கலான்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ பர்சனல் லோன் அப்படின்றது நீங்க ஒரு பேங்க்ல வாங்கினாலும் சரி, ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ்ல வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு ஆப்ல வாங்கினாலும் சரி, இது 3 சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு கட் பண்ணுவாங்க. அது என்ன 3 சார்ஜஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் மட்டும் தான் உங்க லோன் அமௌண்ட் ப்ராசஸ் பண்றப்ப உங்க லோன் அமௌண்ட்ல இருந்து டிடெக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட்ல ஃபண்ட் கிரெடிட் ஆகும். பிஃபோர் தி லோன் அமௌண்ட் உங்களுக்கு லோன் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5,000 ஜிபே பண்ணுங்க, 10,000 ஜிபே பண்ணுங்க, அது வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பா பே பண்ணாதீங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கேம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஏமாத்துறாங்க. லோன் அமௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவங்களே டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்க லோன் அமௌண்ட்ல ப்ராசஸிங் ஃபீஸ் கிரெடிட் பண்ணுவாங்க. ரெண்டாவது என்ன சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ். இந்த லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோன் பீரியட்ல நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம வந்து ஏதோ ஒரு ரீசனால நம்மளுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் மூலமா நம்ம கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட் வந்து கவர் ஆயிடும். அதுக்காக மட்டும்தான் இந்த லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேங்க் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் வந்து என்னோட ரெஃபரன்ஸ் படி நீங்க கம்மியான லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது தேவை கிடையாது. அதிகமான லோன் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 25 lakhs பர்சனல் லோன் வாங்குறீங்க, இல்ல ஒரு 15 lakhs பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் நீங்க கம்பல்சரி எடுத்துக்கணும். மூணாவது டிரெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரீ இஎம்ஐ இப்படின்ற வேர்டு உங்களுக்கு வந்து பேங்க் சைட்ல இருந்து சொல்லுவாங்க. கேப் இன்ட்ரெஸ்ட் ப்ரீ இஎம்ஐ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 5ஆம் தேதி, இப்ப மே மாசம் 20ஆம் தேதியில நம்ம இருக்கோம் அப்படின்னா ஜூன் 5க்கும் மே 20க்கும் நடுவுல ஒரு 15-20 டேஸ் வந்து கேப் இருக்கு. அந்த 15 டேஸ் கேப்புக்கான இன்ட்ரெஸ்ட் தான் அந்த கேப் இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பர் டே கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் 1000 ரூபாய் 1200 ரூபாய் அந்த மாதிரி தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓவரால் இந்த 3 சார்ஜஸ் மட்டும் தான் உங்களோட பேங்க் சைட்ல இருந்து உங்களோட பர்சனல் லோன் கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்கே டிடெக்ட் பண்ணிட்டு தான் உங்களோட லோன் அமௌண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்களே தவிர இது தவிர்த்து வேற எந்த சார்ஜஸும் உங்களுக்கு இருக்காது. இது மாதிரி இந்த சார்ஜஸ் தவிர்த்து வேற எதனா கால் பண்ணி உங்ககிட்ட பிஃபோரா வந்து 30,000 பே பண்ணணும், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, நீங்க இந்த அமௌண்ட் கட்டுங்க அப்படின்னு யாருன்னா கால் பண்ணி கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பே பண்ணிடாதீங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கேம்ல இருந்து கால் பண்ணி உங்களை ஏமாத்துறாங்க.